அந்த முதுமையில் ஏற்படுற முதுமை ஒன்று இருக்கிறது, அறுதலுல் உமர். அந்த நிலைக்கு போகும்போது மூளையில் உள்ள செல்கள் எல்லாம் பலவீனம் அடைந்து அவர் ஒரு புத்தி பேதளிப்புக்குள்ளாகுவார். இம்பேலன்ஸ்ட், சமநிலையை அவர் இழப்பார். அப்படி இழக்கிற நேரத்தில் இஸ்லாம் அவரை அனுசரிக்கிறது. மிக இந்த உலகத்தில் இந்த எல்டர் சைக்காலஜியை பற்றி குர்ஆனை விட அல்லாஹ்வுடைய தூதரை விட மிக தெளிவாக பேசி யாரும் இருக்க மாட்டார்கள் என்று நினைக்கிறேன். பாருங்க, நீங்க அந்த குர்ஆனிலே அல்லாஹ் தஆலா தௌஹீதை பற்றி பேசுகிற ஒரு முக்கியமான வசனம், வகதா ரப்புக அல்லா தஅபுது இல்லா இய்யாஹ், அல்லாஹ்வை தவிர வேறு யாரையும் நீங்கள் வணங்க கூடாது என்று அல்லாஹ் உங்களுக்கு கட்டளையிட்டு விட்டான் என்று சொல்லிட்டு அடுத்தது என்ன சொல்லணும் என்று நம்ம எதிர்பார்ப்போம். ரசூலுல்லாஹ் பத்தி சொல்லணும். ஆனால் என்ன சொல்றான்? வபில் வாலிதைனி இஹ்சானா. அல்லாஹு அக்பர். உங்களுடைய பெற்றோரோடு நல்ல முறையில் நீங்கள் நடந்து கொள்ள வேண்டும். அவர்கள் எந்த ஏஜாக இருந்தாலும் சரி, இளமையான பெற்றோராக இருந்தாலும் சரி, முதுமையான பெற்றோராக இருந்தாலும் சரி, பெற்றோரோடு நீ நல்ல முறையில் நடக்க வேண்டும். அல்லாஹ்க்கு அடுத்தது பெற்றோர் தான் உனக்கு. அனிஷ்குர்லி வலி வாலிதைக், இன்னொரு இடத்துல சொல்றான், நீ எனக்கும் நன்றி செலுத்த வேண்டும், உன்னுடைய பெற்றோருக்கும் நன்றி செலுத்த வேண்டும். அல்லாஹ்க்கு அடுத்தது பெற்றோர். இதுல வபில் வாலிதைன் இஹ்சானான்னு சொல்லிட்டு அடுத்தது அல்லாஹ் சைக்காலஜி பேசுகிறான். இம்மா யபுலுகன்ன இந்தகல் கிபர அஹதுஹுமா அவ் கிலாஹுமா. மனிதனே, உன்னுடைய பெற்றோர் உன்னிடம் இருக்கிற போது, அவர்கள் ரெண்டு பேருமோ அல்லது ஒரு ஆளோ முதுமையை அடைந்து விட்டால், ஃபலா தகுல் லஹுமா உஃப், அவர்களை பார்த்து நீ சி என்று சொல்லாதே. உஃப்ன்றது அரபியல், வெளிநாட்டில் ஹவுஸ்களில் வேலை செஞ்சவங்களுக்கு தெரியும். பேசிட்டு போகல அரபியல் உஃப் பண்ணுவாங்க. உஃப்ண்டான நம்முடைய பாஷையில வாயப்புத்து, வாய மூடு, பேசாத என்றதான் அந்த உஃப். நம்ம தமிழ்ல சொல்லக்குள்ள அதை சீண்டு மொழிபெயர்க்கிறோம். உமா அப்பா பார்த்து வாய மூடுங்கன்னு சொல்லப்படா. வலா தகுல் லஹுமா உஃப். ஏன் சொல்றான அல்லாஹ் ஸ்பெஷலா? அவர்கள் முதுமை அடைந்த பிறகு, முதுமை அடைந்ததுக்கு பிறகு அவங்க நினைப்பாங்க, நான் தான் உன்னை வளர்த்தது, நான் தான் உன்னை ஆளாக்கினது, நான் எவ்வளவு அனுபவசாலி. அப்ப அவங்க பேசிட்டு இருப்பாங்க. ஆனால் அவர்களுடைய மூளையில் உள்ள செல்கள் பலவீனம் அடைந்திருப்பதை அவர்கள் உணர மாட்டார்கள். எனவே பொருத்தமற்ற இடத்தில் பொருத்தமில்லாத விஷயங்களை பேசுவார்கள். அந்த நேரத்தில் நீ அவர்களுடைய உளவியலை அனுசரிக்க வேண்டும். நீ வாய மூடுங்க அல்லது வா பழுமிட்டு போங்க என்று சொன்னால் அவர் நொந்து போவார். வலா தகுல் லஹுமா உஃப் வலா தன்ஹருஹுமா. சில நேரங்கள்ல உன்னுடைய வாழ்க்கைக்குள் வந்து குறுக்கிடுவார்கள். உன்னுடைய மனைவி உன்னிடம் குறை சொல்லுவார்கள், உன்னுடைய பிள்ளைகளை பற்றி குறை சொல்லுவார்கள், உன்னுடைய பிள்ளையோடு அவர் போட்டி போடுவார், உன்னுடைய பிள்ளையின் மீது பொறாமைப்படுவது போன்று அவர் நடந்து கொள்வார், உன்னுடைய மனைவி அழக்கூடிய அளவுக்கு அவர் நடந்து கொள்வார். அந்த நேரத்தில் நீ பலன்ஸ் இழந்து விடாதே, நீ நிதானமாக இரு, உன்னுடைய பெற்றோரை நீ துரத்தி விடாதே. அவர்கள்தான் இந்த உலகத்தில் நீ இன்று மனிதனாக நிற்பதற்கு காரணமே அவர்கள்தான், உன்னுடைய மனைவி அல்ல. எனவே உன்னுடைய மனைவிக்காக உன்னுடைய பெற்றோரை உன்னுடைய வீட்டில் இருந்து நீ துரத்தி விடாதே. வலா தன்ஹருமா. அது மட்டுமல்ல, இந்த வயதை அவர்கள் அடைகிற போது அவர்கள் உன்னிடத்தில் அன்பையும் இரக்கத்தையும், அவர்களோடு நீ பணிவாகவும் நடந்து கொள்ள வேண்டும் என்று அவர்கள் விரும்புவார்கள். எனவே வஹ்ஃபிர் லஹுமா ஜனாஹல் ذுல்லி மினர் ரஹ்மா. அவர்களுக்கு அன்பு, பணிவு, இரக்கம் என்பதை நீ காட்டு, உன்னுடைய இறக்கை அவர்களுக்கு தாழ்த்தி என்று அல்லாஹ் சொல்லுகிறான். பாருங்க எவ்வளவு பெரிய ஒரு உண்மையை அல்லாஹு தஆலா மிக கடுமையாக நமக்கு வலியுறுத்தி சொல்கிறான் என்று. அந்த முதுமை என்பது உண்மையிலேயே மனிதனுக்கு ஒரு சோதனையான கட்டம். அதிலும் முதுமையை இரண்டாக பிரிப்பார்கள். அந்த முதுமையில் கடுமையான முதுமை, அந்த முதுமைக்கு போனால் நீ நோன்பு பிடிக்க தேவையில்லை. இஸ்லாம் சொல்லுது, உன்னோட வசதி இருந்தா ஃபிதியா கொடுத்துட்டு போ, இல்லைண்டா அதுவும் தேவையில்லை. நீ நின்று தொழையலும்டா நின்று தொழு, இல்லாட்டி உட்கார்ந்து தொழு. அப்படி உன்னால தொழவே முடியலன்னு சொன்னால் அதுவும் பிரச்சனை இல்லை உனக்கு. சுப்ஹான் அல்லாஹ். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன், அல்லாஹ் அர்ஹமுர் ராஹிமீன், அவனுடைய ஹிக்மத், அவனுடைய படைப்பில் உள்ள அவனுடைய அந்த தன்மைகள் எவ்வளவு அழகாக அல்லாஹு தஆலா டிசைன் பண்ணி எவ்வளவு அழகாக வழிகாட்டி இருக்கிறார் என்று பாருங்கள். இப்ப இந்த முதுமையான வயதுக்கு போவது என்பது மிகப்பெரிய ஒரு மன உளைச்சலை உண்டாக்கக்கூடிய நிலையாகும். நம்ம துஆ கேட்கணும், அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மின் அன் உரத்த இலா அர்தலில் உம்ர். அதே போல வஅஊது பிக மின் ஃபித்னத்தி துன்யா, உலகத்தில் உள்ள சோதனைகளிலிருந்து உன்னிடம் பாதுகாப்பு தேடுகிறேன். ஃபுல்லா ஃபித்னா. உலகத்தில் இன்றைக்கு ஃபித்னா எப்படி வெளிப்பட்டிருக்கிறது? ஃபித்னுன் கமூஜ் கமௌஜில் பஹர், கடல் அலை வீசுவது போல ஃபித்னாக்கள் வீசும் என்று சொன்னார்கள். அப்படித்தான் ஃபித்னா வீசிட்டு. ஃபித்னாவை பார்த்துட்டு சொல்லுவானா ஹாதிஹி ஹாதிஹி. ரசூலுல்லாஹ் முன்னறிவிப்பு செய்த ஃபித்னா இதுதான் இதுதான் என்று சொல்லுவானாம். துரக்கிகு பஅதுஹா பஅதா. ஒரு ஃபித்னா வர அடுத்த ஃபித்னா வந்து பழைய ஃபித்னாவை சிம்பிள் ஆக்கிரும்ன்றாங்க ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம். நேத்து ஒரு ஃபித்னாவை பார்த்து இப்படி கண்புருவம் எல்லாம் உயர்த்தி சுப்ஹானல்லாஹ் இப்படி எல்லாம் நடக்குதா என்று சொல்லும் போது இன்றைக்கு நடக்கிற ஃபித்னாவால நேத்திய ஃபித்னா சிம்பிள் ஆகிவிடும். சுப்ஹானல்லாஹ். இன்றைக்கு அப்படியான ஃபித்னா
வலதும் இடதும் முன்னாலும் பின்னாலும் ஃபித்னா வீசிக்கொண்டிருக்கிற இந்த காலத்திலே இந்த துஆ மிக முக்கியமானதாகும். அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மின் ஃபித்னத்தி துன்யா. அதே போல நம்ம மௌத்தாகுவது கன்ஃபார்ம். முதல் சந்திக்க போற இடம் கபர். அதனாலதான் உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நரகத்தை பத்தி பேசும்போதெல்லாம் பெரிய அளவுக்கு இமோஷன் ஆக மாட்டாங்களாம், அழுவார்கள். ஆனால் கம்பேர் பண்ணும் போது கபரை பற்றி பேசுகிற நேரத்தில் கடுமையாக அழுவார்கள். ஏன் என்று கேட்ட நேரத்தில் அவங்க சொன்னா, ஃபர்ஸ்டா ஒரு மனிதன் சந்திக்க போகிற இடம் கபர் தான். அதற்குள் இருக்கிற ஃபித்னாவில் இருந்து அவன் பாதுகாக்கப்பட்டு விட்டால் அதுக்கு பிறகு எல்லாமே ஈஸி தானே. கபருக்குள்ள கேள்வி எல்லாத்துக்கும் பதில் சொல்லித்தானேண்டா நிம்மதியா தூங்க போறான். மஹ்ஷர்ல போன அர்ஷுக்குள்ள நிழல் கிடைக்க போகுது. அல்லாஹுடைய கேள்வி கணக்கு இலகுவாக போகிறது. கபருக்குள்ள மாட்டினா தான் உலகம் அழியும் வரைக்கும் கபருக்குள்ள வேதனை. சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். பிறகு மஹ்ஷர்ல எழுப்பினதுக்கு பிறகு நம்முடைய நிலைமை எப்படி இருக்க போகுதுன்றது அல்லாஹு ஆலம். அரிசிக்குள்ள நிழல் கிடைக்குமா அல்லது சூரிய வெப்பத்திலே நிற்க வேண்டி வருமா? அல்லாஹுடைய நீதிமன்றத்தில் நிறுத்தப்படும் போது என்ன நிலை? சிராத்துன்ற பாலத்தை கடக்கிறதுல நம்முடைய நிலை என்ன என்கிற நிறைய பயங்கரம் இருக்கிறது. எனவே கபருடைய ஃபித்னாவில் இருந்து பாதுகாப்பு தேடுகிறார்கள். ஒவ்வொரு ஃபர்லான தொழுகைகளுக்கு பிறகும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டு வந்த இந்த துஆ மிக அற்புதமான ஒரு துஆவாகும். அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மினல் ஜுப்னி வல் புக்ல் وأعوذ بك من أن أرد إلى أرذل العمر وأعوذ بك من فتنة الدنيا وأعوذ بك من فتنة القبر. إن شاء الله இவ்வாறான துஆக்களை நாம் முடியுமானவரை அறிந்து பாடமிட்டு நம்முடைய வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்த நாம் எல்லோரும் முயற்சி செய்ய வேண்டும். எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலா அதற்கு நம் எல்லோருக்கும் அருள் பாலிப்பானாக. வஆஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.